திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் VTech. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு களிமந்தயத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்காக நம்ம ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட பழைய ஆம்ப்ளிஃபையர் வந்து ரொம்ப ஸ்க்ராப் கண்டிஷனில் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், எடுத்து யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எந்த மெட்டீரியலுமே யூஸ் ஆகலை. நான் அந்த ஸ்க்ராப் ஆம்ப்ளிஃபையருமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ இதான் அந்த ஸ்க்ராப்பு பாருங்கள். வால்யூம் நாபு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு. பேக் சைடாக இருக்கட்டும் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியருமே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது அந்த ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ நிறைய டைம் வந்து ரீவொர்க்குக்கு போயிருக்கும் போல். இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே சர்க்கிட்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாமே எஸ்டிகே பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர், எஸ்டிகே 4141 பேஸ்டு ஆம்ப்ளிஃபையரு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு ஆம்ப்ளிஃபையர் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் யூஎஸ்பி போர்டெலாம் இல்லை, இன்னமும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம இப்படி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர்றாங்க டெலிவரி. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட அக்ரிலிக் ஷீட்டு. ஸோ புதுசாக ஒரு டிசைன் போட்டிருக்கோம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற டிசைனை காட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிலிக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு சில வாட்டர் மார்க்ஸ் வந்துருச்சு இந்த டைம். ஸோ இதெல்லாமே நான் கேட்கல, பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக். ஸோ அந்த பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வாட்டர் மார்க்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ப்ளைனாக தான் மேக்ஸிமம் கேட்டிருந்தேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா HDMI டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் நார்மல் இது தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாமே மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கூலாக இருந்திருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் சினிமா சவுண்டு, டால்பி ப்ரோ லாஜிக் 2, TTS, HD, கியூபெக்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்தால் இன்னுமே டீட்டெயிலாக சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் கிடையாது, வெறும் நார்மல் ப்ரோ லாஜிக் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் தான். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவராலாக ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றியும் லைட்னிங் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், ரியர் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், சென்டர் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள் கூடிய வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல். இது பார்த்திங்கன்னா செல்டர் சுவிட்சு. ஸோ இந்த டால்பி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் சைடு டிகோடர் ஆன் ஆகும். இது டிவி, இது பிடிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு செக்ஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐப்ளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ யூஸ் பண்ணிக்கிற போர்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாடல் போர்டு தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐப்ளேயில் ப்ளூ கலர் டிஸ்பிளே மாடல். ஸோ பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு FM ப்ளஸ் ப்ளூடூத்து, ஆக்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். டிஎஃப் கார்டு, லைன் இன்னு, ப்ளூடூத்து எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த போர்டு தான் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க. ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 yard மெயின்ஸ் கார்டு வந்துடும் உங்களுக்கு. இதுவே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான். ஸோ தரமாக லாங் லைஃப் வரும். ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 pin மெயின்ஸ் கார்டு வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சேனல் அண்ட் சப்வூஃபர் சேனல், அதுக்கான ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸ் எல்லாமே பேக் சைடு வந்துடும். ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து வெறும் பாட்டு மட்டும்தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டீகோடர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது பார்த்திங்கன்னா 6 channel DVD இன்புட்டு, இது பார்த்திங்கன்னா 2 channel TV இன்புட்டு எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் எதுவுமே நம்ம டம்மியாக இல்லை. இது பார்த்திங்கன்னா FM ஆண்டனா ஒயரு. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் பேக் சைடு வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஹைட்டு பார்க்கலாம். ஸோ ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 inch ஹைட்டு வரும். டெப்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 inch டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 inch டெப்த்து, 15 inch டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்டீரியர் ஸ்பேர்ஸுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. ஸோ அதனால் வந்து 10 inch டெப்த் கேபினெட்லேயே வந்து நம்ம ஒர்க்கை எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் இன்டீரியர் காமிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வாங்க ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையரோட டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்டீரியர் ஓவராலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஒயரிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ பெருசாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயரிங் போட்டு காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கல. ஸோ நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் பவரோட ஒரு 24024 ஒரு 8 ampere ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 12 012 2 ampere வரும், 012 ஒரு 1 ampere வரும்.
ஸோ அதுக்கு ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 2 ஃபில்டர் கேன் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிசி ஃபில்டர் ஆகுது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு 5 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 வோல்ட் பக் போர்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளை செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஒரு 24 வோல்ட் 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை செக்ஷனு, ஒரு 5 வோல்ட் பக் போர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் என்ன ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே டீலாக பார்க்கலாம். ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட 10 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஎம்எஸில் டிரான்சிஸ்டர் பேஸ்டு 5 சேனல் போர்டு. இதில் என்ன மாடல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறோன்னா 55NF06ங்கிற டிரான்சிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தாராளமாக வந்து 4 to 6 inch ஸ்பீக்கர்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஆர்மியாக ரிசல்ட் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட IRF 250 மாடலில் வர பிசிபி தான். ஸோ அந்த பிசிபி இதுக்கும் ரெண்டுக்குமே ஈக்குவலன்ட் பண்ணி தான் இந்த பிசிபி போட்டிருக்காங்க. எதிராக நம்ம IRF 250மே யூஸ் பண்ணிக்கலாம், அரல்ஸ் பார்த்தீங்கன்னா 55NF06மே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 55NF06 டிரான்சிஸ்டர் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ 5 சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, ஃப்ரண்ட் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சென்டர் சேனலுக்கு அப்படிங்கிற கான்செப்டில் வந்து 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட 2 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து மகாராஜாவில் 2 டிரான்சிஸ்டர் மோனோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரோலாஜிக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ரவி ஆடியோஸோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. சரௌண்டிங் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஐப்ளேக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரவி மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப் ப்ரீ, சரௌண்டுக்கு, சென்டர் சேனலுக்கு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுடைய பேஸ் ட்ரிபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னாக வந்துடும். ஸோ போர்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆடியோ ரிசல்ட் கேட்குறதுக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 சேனல் ப்ளஸ் 6 சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அவசியம். ஸோ இந்த 6 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு இன்புட் போய் தான் ஸ்பீக்கர் அவுட்புட் எங்களுக்கு உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லேருந்து இதாகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான நாய்ஸும் இருக்காது. ஸோ அந்த டப்புன்னு ஒரு சவுண்டு கரண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா வரும். அந்த மாதிரி எந்த விதமான சவுண்ட் இஷ்யூஸுமே இருக்காது. நீட் அண்ட் க்ளீனாக ஸ்மூத்தாக ஆஃப் ஆகும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆஸ் யூஷுவல் கான்செப்டில் ட்ரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை, 5 சேனல் போர்டு, சப்வூஃபருக்கு மோனோ போர்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, ஒரு மினி ப்ரோலாஜிக் போர்டு, செப்பரேட்டாக பக் போர்டு, இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் புதுசாக நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து டீகோடர் கிடையாது இந்த ஆம்பிளிஃபையரில். பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீகோடர் வச்சுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு தோட்டத்து சல்லையில் தான் வச்சு கேட்க போகிறாரு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட்ரா சவுண்டு தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிவிலாம் கனெக்ட் பண்ணி கஸ்டமர் பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் டீகோடர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ டீகோடர் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டீகோடர் கிடைக்குது. ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள், ஒயரிங் இந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 0%. அனலாக் ஆம்பிளிஃபையரில் வந்து ஹம்மிங் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 0% ஹம்மிங் சூப்பராக இருக்குது ஆடியோ ரிசல்ட்டு. ஸோ இதோட ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு சில டெஸ்டிங் வீடியோஸ் மாதிரி ஒரு 1 minute வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி ஒரு சில சின்ன டெஸ்டிங் வீடியோஸ் மட்டும் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணால் ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்னிங் வந்துடும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா க்ரீன் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ரெகுலராக பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் தான் ரெகுலராக யூஸ் பண்ணங்காட்டி சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து க்ரீன் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்க்குறக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பென்ட்ரைவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு சின்ன ஆடியோ டெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மோடில் இருக்குது. நான் ஒரு பென்ட்ரைவில் ஒரு சின்ன டெமோ மட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலான ஆடியோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனலாக் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள்.
பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்மளோட ஷாப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கா, ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.